வணக்கம். நவக்கிரகங்கள் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திரன். சந்திரன் ஒரு நளினமான, பண்பான, நாகரீகமான பெண் கிரகம். ராணின்னு சொல்லி இதை குறிப்பிட்றாங்க. இதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். சந்திரனுடைய அமர்வுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சந்திரன் எந்த கட்டத்தில் போய் உட்காருதோ அதுதான் உங்களுடைய ராசி. ஃபார் எக்ஸாம்பிள், துலாமில் போய் சந்திரன் உட்கார்ந்ததுன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரரு. அதை பொறுத்து தான் நட்சத்திரம் அமையும், தசாபுத்திகளும் அமையும். சந்திரன் தாய்க்காரகன்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகரனுடைய தாயின் நிலைமைகளை விளக்கி சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். கல்யாணத்துக்கு பிறகு மாமியாரை பற்றி சொல்லக்கூடியதும் சந்திரன் தான். சந்திரனை பயண கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சந்திரன் யார் யாருக்கெல்லாம் வளர்த்துருக்கோ அவங்க ட்ராவல் பஃப்ஸாக இருப்பாங்க. அதாவது இந்த பஸ்ஸில் ஜன்னலோரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து பாய்ஸாக இருந்தாங்கன்னா சும்மாவாவது எந்த வேலையுமே இல்லைனாலும் பைக்கை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. சும்மா ஒரு சாட் கடையில் போய் லைட்டாக எதையாவது சாப்பிட்டு வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில் வலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். ஒருத்தவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை வெளிநாட்டு கரன்சியில் வர்த்தகம் பண்ணணுன்னாலும் சரி, கடல் வாணிபம் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, சந்திரன் வலுத்திருக்கணும். சந்திரனோட துணை என்றது கண்டிப்பாக இருக்கணும். சந்திரன் ஒரு நீர் தத்துவம் உள்ள கிரகம். அதனுடைய ராசி கடக ராசி, அதுவும் ஒரு நீர் ராசி. அங்கே தான் அவர் ஆட்சி வலுவடைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் உச்சமடையக்கூடிய ராசின்றது ரிஷப ராசி. காலபுருஷனுக்கு 2வது இடத்துல அவர் உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் அடைவார் சுக்கிரனோட வீட்டில். இந்த மாதிரி உச்ச வலுவில் இருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவங்க எல்லாருமே சுபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடியவர் அசுபராக கேட்டகரைஸ் பண்ணப்படுறாரு. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கூட குருவினுடைய தொடர்பை பெறக்கூடிய சந்திரன் நல்ல சந்திரன் தான். குருவோட வீட்டில் இருந்தாலோ, குருவோட பார்வையில் இருந்தாலோ, குருவோட இணைவில் இருந்தாலோ தேய்பிறை சந்திரனும் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் தான். இன்னும் சொல்லணுன்னா சந்திரனுக்கு பகை கிரகம், பகை வீடுன்றதே கிடையாது. ஏன்னா அது தாய் கிரகம்னு சொல்லிட்டோம். தாய்க்கு தாய் யார் கூடயும் பகைமை பாராட்ட மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சந்திரனுக்கும் யார் கூடயும் பகை இல்லை. பட் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் கூட புதனோட வீடுகளில் சந்திரன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பார். சந்திரன் வீட்டில் புதன் டிஸ்டர்ப் ஆனால் கூட புதனோட வீடுகளில் சந்திரன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பார். ஸோ சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் தனி ஒருத்தராக எந்த கெடுதலையும் எந்த ஒரு ஜாதகருக்கும் செய்ய மாட்டார். அவர் இருக்கக்கூடிய ராசி ஒருவேளை பாதகஸ்தானம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு அசுபர்களோட தொடர்பில் அல்லது கிரகணப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் ஒரு அன்ஃபேவரபிளான பலன்களை செய்கிறதுக்கு தள்ளப்படுவாருன்னு சொல்லணும். பட் அதர்வைஸ் அவர் ஜென்ரலாக எந்த ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயங்களை தனிப்பட்ட நபரை அவர் பண்ண மாட்டார். ஜோதிடம் அப்படின்றதே பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மற்ற கிரகங்களினுடைய நகர்வுகள், அமர்வுகளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒளி கிரகம் சந்திரன். ஸோ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில் தீதுபடாமல் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சந்திரன். அதுவும் பௌர்ணமி சந்திரனாலாம் இருந்துட்டார் அப்படின்னா அவர் ரொம்ப அபரிவிதமான நன்மைகளை செய்வார். அதுவும் அவருடைய தசாபத்தி காலங்களில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு குரோத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவரோட தசா காலம்னு சொல்கிறது 10 வருஷம்னு சொல்கிறோம். அந்த 10 வருஷத்துலேயுமே தசை நடத்த ஆரம்பிக்கிறதுல இருந்தே, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த திசையில் இருந்தே நன்மைகளை அவர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்களோட வளர்ச்சி நம்ம கண்கூட பார்க்க முடியும். பெரிய பெரிய ஆட்களினுடைய ஜாதகத்துலலாம் பார்த்தோன்னா பௌர்ணமியில் அவங்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. பௌர்ணமின்றது சூரியனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் சந்திரன் அமையிறது. அதாவது சூரியனிலிருந்து 7ஆம் இடத்துல சந்திரன் அமையிறது பௌர்ணமியாக வரும். இப்போது ரொம்ப ரொம்ப அதாவது
இப்போ பெரிய அரசியல்வாதிகள், நாடாண்டவர்கள், அவர்களுடைய வழிவகையில் வந்தவங்க, ரொம்ப டாப் நட்சத்திரமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களோட ஜாதகத்துலலாம் பார்த்தோன்னா வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கும். பௌர்ணமியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப லக்கி. அவங்களுக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே கிடச்சிரும். சரியான டைமில் கிடச்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஜாதகத்துலேயும் ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் அவங்க வந்து நன்னிலை பெற்று பலத்துடன் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்கெல்லாம் உண்மையாகவே லக்கியான பீப்புள் தான் சொல்லணும். சூரியன் வந்து நவாம்சத்தில் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம், பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சரி, வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் சரி. வர்க்கோத்தமம்ன்றது வந்து உங்களுக்கு ராசி அம்சம் ரெண்டுத்துலேயுமே ஒரே ராசியாக அமையப்பெறுவது, அதாவது சந்திரன் ரெண்டுத்துலேயுமே ஒரே கட்டத்தில் அமையப்பெறுவது தான் வர்க்கோத்தமம். அப்படி அமர்ந்திருந்தாலும் ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுத்து அந்த ஜாதகரை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து அவரோட வாழ்க்கையை நகர்த்துவாருன்னு சொல்லலாம். பட் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, சந்திர தசையில் பிறக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து தன்னுடைய தசா காலத்திலேயே, சந்திர தசா காலத்திலேயே இடம் மாற்றத்தை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சந்திரனோட நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களாம் சந்திர திசையில் பிறந்து அவங்க உடனடியாக இடம் மாற்றத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் வந்து மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்படுது சந்திரனுக்கு. அதுக்கப்புறம் சந்திரன் வளர்த்துருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு சீக்ரெட்டிவான பர்சனாக இருப்பாங்க. தே ஆர் நாட் ஓப்பன் புக்ஸ். அவங்கள பற்றின விஷயங்களை அவங்களே வாயை திறந்து சொன்னால் தான் நமக்கு தெரியுமே ஒழிய நம்மளால் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மனோகாரகன் சந்திரன். ஒருத்தவங்களுக்கு மனசு வந்து கவலை இல்லாமல் இருக்கணும், தெளிவான சிந்தனை இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும், முடிவுகளை வந்து சரியாக எடுக்கணும், குழம்பாமல் எடுக்கணும், ஆசிலேட்டிங் மைண்டாக இருக்கக்கூடாதுன்னா மனோகாரகனாகிய சந்திரன் வந்து வலுவாக இருக்க வேண்டியதுன்றது ரொம்ப அவசியம். அவர் வந்து இந்த மாதிரி கிரகணப்படுறது அல்லது வந்து ஒரு அசுபர்கள், இயற்கை அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இந்த மாதிரி ஆட்கள் கூட தொடர்பில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட குழம்புவாங்க. ஒரு ஐஸ்கிரீமில் எந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ணலாம், சாக்லேட் ஐஸ்கிரீமா இல்லை வெனிலாவான்றதுல கூட வந்து குழம்புக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அட்வைசபிள் என்னென்னா யோகா தான். அதாவது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகளில் ஈடுபடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரவங்களும் அப்படி தான். ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீசமாவார் அப்படின்றதுனால கொஞ்சம் குழப்பமாகவும் ஆசிலேட்டிங் மைண்டோடவும் எப்போவுமே இருப்பாங்கன்றதுனால இந்த மாதிரியான மன அமைதிக்குரிய தியானம் போன்ற விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கும்போது அவங்க படுத்தோன்னு தூங்க மாட்டாங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டு இன்றைக்கி இது நடந்தது, முந்தனைத்து அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று போட்டு மனசில் உலட்டிக்கிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளம்ஸே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ராப்ளமாக உருவகம் பண்ணி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது அப்படின்னாலே அது ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாமல் குழம்பக்கூடாது, பிரச்சனை இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்றது இந்த சந்திரன் வீக்காக இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடியவர் வந்து சந்திரன் தான். இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீர்க்கட்டி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸை வந்து கொடுக்கக்கூடியவர் சந்திரன் தான். நம்ம உடம்பில் எச்சில் சொல்லக்கூடியவர் சந்திரன். ஸோ சந்திரன் வீக்காக இருக்கும்போது இந்த வறட்சி அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அதுக்கப்புறம் வியர்வையினால், அந்த நம்ம உடம்புலேருந்து வெளிப்படுற வியர்வையினால் வந்து சளி பிடிக்கிறது, அந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பண்ணாது, பட் அதை டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது, மைண்டில் வச்சுக்க வேண்டியது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியதுன்றது ரொம்ப அவசியம்.
மாதிரி மனசலனம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி எக்ஸாஸ்டிவாக பேசி முடித்து சரி இதுதான் ஒரு முடிவுன்னு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து திரும்ப அதையே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு குழம்பிட்டு இருப்பாங்க. அந்த குழப்பம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேஸ்கேட் ஆகிட்ருக்கும். லைக் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை சொல்லி இதை பண்ணலாமா, அப்போ நான் எடுத்திருக்க முடிவு சரிதானா, இதையே ஃபாலோ பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூசிங் மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ மென்டலி அவங்க வந்து தன்னை ஸ்டேபிளாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கு தலையாய ஒரு பண்ண வேண்டிய விஷயம்னா எக்ஸசைஸு, யோகா, தியானம், சாமி கும்பிடலாம். ஸோ இதுதான் முக்கியமாக பண்ண வேண்டியது. சந்திரன் வந்து அழகை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரனின் அழகை பற்றி நான் சொல்லணுன்றது கிடையாது. சந்திரனை பாடாத கவிஞர்களோ சொல்லாத இலக்கியமோ எதுவுமே கிடையாது. இன்னைய நாள் வரைக்கும் சந்திரனை வர்ணித்து பாட்டுகள் எழுதுகிறோம். அதே மாதிரி படப்பெயர்கள் வருது. ஸோ சந்திரன் வந்து ஒரு அழகான கிரகம். அதுவும் முழு மதியை வந்து நீங்கள் அந்த இரவு நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு ஜாதகத்தில் அத்தகைய சந்திரன் வலுவாக இருக்கும்போது அந்த மனிதர், அந்த ஜாதகர் அழகானவராக இருப்பார். மேலும் அவருக்கு இந்த மேக்கப்பிங் சென்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி தன்னோட இயற்கை அழகுக்கும் மேலே இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் வந்து தன்னை ப்ரெசன்டபிளாக அழகாக காட்டிக்க விரும்புவார். இப்படி மனதை பற்றி சொல்கிறாரோ அதே மாதிரி கற்பனை சக்தியை கொடுக்கக்கூடியவரும் சந்திரன் தான். சந்திரனுடைய நண்பர்கள் யார் யாருன்னா சூரியன், குரு, செவ்வாய். அதுக்கப்புறம் எதிரணியில் இருக்கக்கூடியவங்க அசுபர்கள். அதாவது சந்திர லக்னத்துக்கு அவங்க லக்ன அசுபர்களாக வருவாங்க. சுக்ரன், ராகு, கேது, சனி, இவங்க எல்லாருமே வந்து சந்திரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னால் எளிதில் அழுகி போகக்கூடிய ஐட்டம்ஸ் லைக் வெஜிடபிள்ஸு, பழங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சந்திரன் தான். பால், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே, மோராக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இது எல்லாமே வந்து சந்திரனோட டிபார்ட்மெண்ட்டு தான். சந்திரனோட கலரே வந்து பேர்ல் ஒயிட், அதாவது முத்து வெண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கலர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து குடிக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே சந்திரனோட கண்ட்ரோலில் தான் வருது. இப்போ ஒருத்தவங்க சந்திரன் வலுத்தவங்க அவங்க தாராளமாக ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கலாம், ஒரு தள்ளுவண்டி கடை போடலாம் கண்டிப்பாக, அல்லது ஒரு காய்கறி கடை வைக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு, கேபு, ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரனை வலுப்படுத்துறதுக்கு அபிராமி அம்மனை கும்பிடலாம், அல்லது எந்த ஒரு அம்மனையும் கும்பிடலாம், அது உத்தமம். சந்திரனை பற்றின இயல்புகளை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடக ராசி, கடக லக்னம், ரிஷப ராசி, விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்க, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப ரிலேட் பண்ணியிருக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க இந்த ராசி நட்சத்திரத்தில் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ஆன்சர் இட் ஆஸ் சூன் as possible. And subscribe to Astrology, the Science of Light. Thank you so much for watching. நன்றி, வணக்கம்.